السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا طاعة في معصية الله، إنما الطاعة في المعروف. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருள்படையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்து தஹ்ரீம் என்ற அந்த சூறாவிலே இறைவன் கூறுகின்ற பொழுது இறைவன் இப்படி கூறுவான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, நீங்கள் உங்களை உங்களது குடும்பத்தினரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறார். வகூதுஹா அன்னாசு வல் ஹிஜாரத்து, அந்த நரகத்தினுடைய எரிபொருள், எதை வைத்து அல்லாஹ் நரகத்தை மூட்டுவான், எரிப்பான் என்றால் வகூதுஹா அன்னாசு, நரகத்தினுடைய விறகுகள், எரிவாயுக்கள், எரிபொருட்கள் அன்னாசு, மக்களாக இருக்கிறார்கள். பாவமான மக்கள், பாவிகளாக இருக்கக்கூடிய மக்கள், அவர்களை வைத்துத்தான் விறகுகளாக இறைவன் பயன்படுத்தி அந்த நரகத்தை மூட்டுவான் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். வல் ஹிஜாரத்து, அந்த மக்கள் எந்த கற்சிலைகளை, சிற்பங்களை வணங்கினார்களோ அந்த சிலைகளும் சிற்பங்களும் நரகத்தை மூட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய விறகுகள், எரிவாயுக்கள், எரிவாயு பொருட்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். அலைஹா, அந்த நரகத்திலே மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன், அந்த நரகத்தை சுற்றி பாதுகாப்பு அளிக்கக்கூடிய கடுமையான வானவர்கள், பலசாலிகளான வானவர்கள் அந்த நரகத்தை சுற்றி பாதுகாவலுக்காக வேண்டி இறைவனால் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் குறிப்பிடுகிறார். லா யஅஸூன அல்லாஹ, அந்த வானவர்கள் இறைவனுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். லா யஹ்சூன் அல்லாஹ மா அமரஹு,
இறைவன் அவர்களுக்கு எதை ஏவினானோ அந்த விஷயத்தில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு எது ஏவப்படுகிறதோ, எது கட்டளையிடப்படுகிறதோ அதை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் சூரத்து தஹரீம்ல சொல்லி காட்டுறான். அப்ப நரக நெருப்பிலிருந்து எல்லா மக்களும் பாதுகாப்பு கோர வேண்டும். அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் பாதுகாப்பு கோர வேண்டும். ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹன்னாஸ் என்று சொல்லவில்லை. மக்களை பார்த்து, எல்லா மக்களையும் பார்த்து, மக்களே நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். ஆமனு, அப்ப ஈமான் கொண்ட முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா எல்லோரும் நரகத்திலிருந்து தங்களையும் தங்களது குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்வது அவசியம். இருந்த போதிலும் ஈமான் கொண்டவர்கள், மூமின்கள், முஸ்லிம்கள், அவர்களுக்கு மிக 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 அவசியம் நரக நெருப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள, தங்களது குடும்பத்தினரை பாதுகாத்துக் கொள்ள மிக மிக அவசியம் என்பதற்காக வேண்டி பொதுமக்கள் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் ஈமான் கொண்டோரே என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த இடத்திலே பயன்படுத்துகிறார். கண்ணியமிக்கவர்களே, நரகம் என்று சொன்னால், நெருப்பு என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு, அது ஒரு வகை. நாளை நரகத்திலே இறைவனால் அமைக்கப்பட்ட ஒரு நெருப்பு, நரக நெருப்பு. இப்படி இரண்டு விதமான நெருப்புகள் இருக்கிறது. உலகம் சார்ந்த நெருப்பு, மறுமையில் நரக நெருப்பு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நெருப்பாக இருந்தாலும் எல்லா நெருப்புகளை விட்டும் மூமின்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும், மூமின்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது உலக நெருப்பாக இருந்தாலும் சரி, நரக நெருப்பாக இருந்தாலும் சரி. கண்ணியமிக்கவர்களே, இப்போ உலகத்தில் தீப்பெட்டியை பற்ற வைக்கிறோம், வேண்டுமென்று கையில சூடு போடுவோமா? போட மாட்டோம், தாங்க முடியாது. அப்ப உலகத்தின் நெருப்பாக இருந்தாலும் சரி, அல்லது நரக நெருப்பாக இருந்தாலும் சரி, என்ன செய்ய வேண்டும்? இரண்டு நெருப்புகளை விட்டோம் இறைவனிடத்திலே நாம் பாதுகாப்பு கோர வேண்டும். இந்த உலகத்தினுடைய நெருப்பை நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் மறுமையில் அல்லாஹ் நரகம் என்று ஒன்று படைத்திருக்கிறான். அந்த நரகத்தினுடைய நெருப்பு என்பது 70 மடங்கு பவர்ஃபுல்லானது. எத்தனை மடங்கு? இந்த உலகத்தினுடைய நெருப்பு கங்குகளை நாம தண்ணீரை ஊற்றி ஒரு தடவை அணைச்சிடலாம். ஆனால் நரகத்தினுடைய நெருப்பை அணைக்க முடியுமா? இந்த உலக நெருப்பை விட 70 மடங்கு பவர்ஃபுல்லானது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஆக ஆக சிறிய தண்டனை என்ன தண்டனை தெரியுமா? நரகத்தினால் செய்யப்பட்ட செருப்புக்கள் அணிவிக்கப்படும். நரகத்தினால் செய்யப்பட்ட செருப்புக்கள் அணிவிக்கப்படும். அந்த செருப்பை அவன் காலில் மாட்டுகின்ற பொழுது அவனுடைய மூளை உருகி ஓடும். இது சாதாரண தண்டனை. அப்ப நரகத்தினுடைய நெருப்பு என்பது 70 மடங்கு பவர்ஃபுல்லானது. அதை விட்டும் இறைவனிடத்திலே நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நமது குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உலக நெருப்பில் இருந்தும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 7257. என்ன செய்தி அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி அந்த வகுப்பை சார்ந்த ஒரு தோழரை தளபதியாக ஆக்கி ஒரு படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார். தளபதியாக ஒரு அன்சாரி நபி தோழர். அப்ப அவருடைய தலைமையின் கீழ் ஒரு சிறிய படையை எதிரிகளுக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் அந்த தளபதிக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். தளபதி என்ன சொன்னாலும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இப்ப இவருக்கு கோபம் வந்துருச்சு. இவருக்கு கோபம் வந்த பொழுது தளபதி உத்தரவிடுறார். போருக்கு போனவர் அவருடைய கவனம் மாறி தமது படைகளுக்கு அவர் உத்தரவிடுறார். கோபத்தில் என்ன உத்தரவிடுறார் தெரியுமா? நெருப்பு, அதாவது விறகுகளை நீங்கள் சேகரித்து வாருங்கள் அப்படின்னு உத்தரவு போட்ட பொழுது, அப்ப சஹாபாக்கள் அந்த போரில் கலந்து கொண்ட அந்த சிப்பாய்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சுள்ளிகளை விறகுகளை சேகரித்து கொண்டு வர்றாங்க. வந்த பொழுது திரும்ப தளபதி உத்தரவுறாரு, நெருப்பை பத்த வையுங்கள் அப்படின்னு உத்தரவுறாரு. விறகுகள் வந்துருச்சு, அந்த விறகுகளை நீங்கள் மூட்டுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த சிப்பாய்கள் மூட்டுறாங்க. விறகுகளை பூச்சி வச்சு மூட்டுறாங்க. இப்படி மூட்டின பிறகு தளபதிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. நான் உங்களுக்கு தளபதி, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இங்கே நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது, நெருப்புல எல்லாம் போங்க அப்படிங்கிற. இங்கே நெருப்பு குண்டம் மூட்டப்பட்டிருக்கிறது, எல்லோரும் நெருப்பிலே விழுந்து சாகுங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது சில சகாபாக்கள், அந்த படையில் இருக்கக்கூடிய சில சகாபாக்கள், ஆமா இவர் சொல்றது சரிதானே, தலைமைக்கு கட்டுப்பட்டு தானே நடக்கணும், என்ன சொன்னாலும் கேட்கணுமே அப்படின்னு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, எரிகின்ற அந்த நெருப்பு குண்டத்தை நோக்கி அவர்கள் தங்களுடைய உடல்களை, உயிர்களை மாய்த்துக் கொள்வதற்காக அவங்க விழுவதற்கு போறாங்க. சில பேர் பின்வாங்குறாங்க, ஹதீஸ்ல வருகிறது. சில பேர் பின்வாங்குறாங்க. அந்த பின்வாங்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம எதுக்குடா இஸ்லாத்திற்கு வந்தோம்? இன்னா கது ஃபரன்னா மின்ஹா, நபிகள் நாயகம் நம்மை முஸ்லிம்களாக ஆக்கினார். எதற்காக ஆக்கினார்? நரகத்திலிருந்து, நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் நம்மை முஸ்லிமாக ஆக்கினார், இஸ்லாமியர்களாக ஆக்கினார். நாம நரக நெருப்பிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கிறோம், உலகத்துல வாழ்றோம். திரும்பவும் நரகத்துக்கு போகணுமா? திரும்பவும் நெருப்பில் விழ வேண்டுமா? சில சகாபாக்கள் சொல்றான், நாங்கெல்லாம் போக மாட்டோம், நீங்க நான் விழுங்க, நாங்க போக மாட்டோம் அப்படின்னு அந்த படையில் சில பேர் மறுத்ததின் மூலமாக விழுவதற்கு தயாராக இருந்த மற்றவங்களும் உள்ள விழமாட்டாங்க, பின்வாங்கிடுவாங்க. இந்த ஒரு செய்தி போர்க்களத்தில் நடந்த இந்த ஒரு செய்தி, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தெரிவிக்கப்படுகிறது. இப்படி நடந்துச்சு, போர்க்களத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சில பேரை, நீங்கள்லாம் தளபதிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் மூட்டிய நெருப்பு குண்டத்தில் விழுவதற்காக தயாராக இருந்தீர்களா? லவ் தகல்துமூஹா லம் தஸாலு ஃபீஹா இலா யௌமில் கியாமா. தளபதி பேச்சை கேட்டு நெருப்பு குண்டத்திலே நீங்கள் நுழைந்தால் கியாமத் நாள் வரைக்கும் உங்களை யாராலும் மீட்க முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் நீங்கள் நெருப்பிலே, அதாபிலே நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சாங்க. இந்த நெருப்பை கண்டு பின்வாங்கினாங்கள சில சஹாபாக்கள். வகாலலில் ஆகிரீன,
மற்றவர்களுக்கு சொன்னார்கள், கவுலன் ஹசனன், நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு. நரகத்திலிருந்து பாதுகாக்கத்தான் நம்ம வந்திருக்கிறோம், முஸ்லீமா இருக்கிறோம். திரும்பவும் நரகத்துக்கு போகணுமா? நீங்கள் சொல்லிய அந்த கூற்று என்பது சிறந்த கூற்று, நீங்கள் எடுத்த முடிவுதான் சிறந்த முடிவு என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா தாஅத ஃபீ மாசியத்தில்லாஹ், எந்த கொம்பனும் தளபதியாக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பது பாவத்தில் அல்ல. லா தாஅத ஃபீ மாசியத்தில்லாஹ், அல்லாஹ்விற்கு மாறு செய்கின்ற விஷயத்தில் இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எவனா இருந்தாலும் சரிதான். இன்னமத்தாஅத்து ஃபில் மாரூஃப், கட்டுப்பட்டு நடப்பதெல்லாம் நன்மையான விஷயங்களில். அது தளபதி சொன்னாலும் கேட்கலாம், பெற்றோர் சொன்னாலும் கேட்கலாம், உயர்ந்தவர் சொன்னாலும் கேட்கலாம், யார் சொன்னாலும் கேட்கலாம் என்று என் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப நாம் முஸ்லிமா இருக்கிறோம். எதிலிருந்து பாதுகாத்திருக்கிறோம்? உலக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டாம், நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, நெருப்பு என்று வருகின்ற பொழுது இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகம் என்பது பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனும் அப்படிதான். பஞ்சபூதங்கள் அப்படின்னா காற்று, நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம். மனுஷன்ட்டு இந்த தன்மை இருக்குது. மனுஷன்டையும் எல்லா தன்மைகளும் இருக்கிறது, விவரித்து சொல்வதற்கு முடியாது. அதுல ஒன்று, பஞ்சபூதங்களில் ஒன்று என்ன அப்படின்னா நெருப்பு என்ற தன்மை மனுஷனுக்கு இருக்கிறது. அப்படிதானே? நம்ம உடல்லாம் பார்த்தா சூடாகும். பத்ர் களத்துல அபூஜஹில் கொல்லப்படுறான். அப்ப அபூஜஹில் கொல்லப்பட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹில் செத்து விட்டானா இல்லையா என்று பார்த்து வாருங்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க. இந்த செய்தி புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹிலை பார்க்க வருவாங்க. எந்த நிலையில் இருந்தான்? ஹதீஸ்ல வருகிறது, ஹத்தா பரத, அவனுடைய உடல் வீழ்ந்து கிடந்தது, குளிர்ந்து விட்டது. எப்படி வருது? செத்து விட்டான் ஹதீஸ்ல வருது. ஹத்தா பரத, அவனுடைய உடல் குளிர்ந்து விட்டது. என்ன அர்த்தம்? செத்த உடல் குளிர்ந்து. ஒரு ஆள் இறந்து போறாரு வச்சுக்கிறீங்களேன், அப்ப நாடி துடிப்பு இருக்காது. அந்த ஹீட் என்பது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். இறந்தவரை கண்டுபிடிப்பதற்கு என்ன அடையாளம்னா, இறந்த உடலை நீங்க தொட்டு பாருங்க, எப்படி இருக்கும்? குழு குழுன்னு இருக்கும். உயிரோடு இருப்பவருக்கு என்ன இருக்கும்? சூடா இருக்கும். அப்ப இறப்புக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரத, குளிர்ந்து விட்டது என்று சொல்றான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இந்த பஞ்சபூதங்கள் ஒண்ணு எனக்கு நெருப்பு. இந்த நெருப்பு என்ப தன்மை மனுஷனுக்கு இருக்குது. கோபம் வருது, அது நெருப்பினுடைய தன்மை. ஒரு மனுஷனுக்கு வேகம் வருது, கோபம் வருகிறது, காமம் வருகிறது, இதுவெல்லாம் நெருப்பின் தன்மை. அப்ப நெருப்பு மனுஷன் இருக்குது. நெருப்பு மனுஷனுக்கு தேவை. இஸ்லாம் எந்த அளவுக்கு நெருப்பை பயன்படுத்த சொல்லுகிறதோ அந்த அளவுக்கு பயன்படுத்தலாம். அப்படிதானே? இப்ப நெருப்பு, இப்ப சமைக்கிறோம், நெருப்பு தேவைப்படுகிறது. அப்படிதானே? சமைக்கிறோம், நெருப்பு தேவைப்படுகிறது. நான் நெருப்பை பயன்படுத்த மாட்டேன், அப்படி தேவையில்லை. அப்ப கண்ணியமிக்கவர்களே, நெருப்பின் பயன்பாடு, நெருப்பு என்பது பரிணாம வளர்ச்சியை பெற்று இன்றைக்கு பல மின் சாதனங்களை இயக்கக்கூடிய அளவுக்கு மின்சாரம் இல்லைன்னா குடும்பமே இல்லை, சம்சாரமே இல்லை. மின்சாரம் இல்லைன்னா உலகமே இல்லை. அப்ப மின்சாரத்தின் பயன்பாடுகள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் எந்த அளவுக்கு அந்த நெருப்பை பயன்படுத்த முடியுமோ பயனுள்ள காரியங்களுக்கு அந்த அளவுக்கு பயன்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதி தருகிறது. அப்படிதானே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போன பிறகு தொழுகை கடமையாகும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறாங்க. மக்களை அழைக்க வேண்டும். என்ன செய்யலாம், எப்படி சொல்லி மக்களை அழைக்கலாம் என்று சஹாபாக்கள்கிட்ட
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மசூரா செய்த பொழுது பல பேர் பல யோசனை சொல்றாங்க. மணி அடிப்போம் அப்படிங்கிறாங்க. மணி அடிச்சு மக்களை திரட்டுவோம் தொழுகைக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துருவாங்க. இந்த மணி அடிப்பது என்பது கிறிஸ்துவ கலாச்சாரம். கிறிஸ்துவ கோயில்களில் பார்த்தா ஜபம் செய்கின்ற பொழுது மணி அடிப்பாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இந்த கொம்பு மாதிரி இருக்கும் எக்காலம், இப்படி ஊதுவாங்க, அதை வச்சு ஊதுவோம் அப்படிங்கும் பொழுது அது யூதர்களுடைய கலாச்சாரம். அப்ப நெருப்பை மூட்டுவோம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது மசூரால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துறாங்க. நெருப்பு மூட்டுறது என்பது மஜூசிகள் நெருப்பை வணங்குறாங்களா இல்லையா, இவர்களுடைய கலாச்சாரம். அப்ப நெருப்பு மூட்டி தொழுகையின் பக்கம் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கலாச்சாரம் இஸ்லாத்திற்கு வந்துடக்கூடாது. மணி அடிச்சு கூப்பிடக்கூடாது, அது கிறிஸ்துவ கலாச்சாரம். அப்ப பிபி ஊதி அழைக்க கூடாது, அது யூத கலாச்சாரம். அதுக்கப்புறம் தான் கனவுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாங்கையும் இகாமத்தையும் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தான். இப்போ பாருங்க, இப்ப நீங்க குளிர் பிரதேசத்துல இருக்கிறீங்க, சிம்லாவுக்கு போயிருக்கிறீங்க, காஷ்மீருக்கு போயிருக்கிறீங்க, கடுமையான குளிரா இருக்குது. அப்ப அந்த குளிரில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நெருப்பு மூட்டலாமா? மூட்டலாம். நீங்க வடக்க போனா தெரியும், குளிர்காலங்கள்ல 10 பேர் 20 பேர் நெருப்பை மூட்டி குளிர் காய்த்து கொண்டு இருப்பார்கள். அப்ப நமக்கு தேவை, அப்ப நமது உடலை பாதுகாப்பதற்காக அங்க நெருப்பு தேவை. குளிர்காலத்தில் அதை செய்யலாம். அந்த நெருப்பு மூட்டுதல் என்பது நீங்கள் மக்களை வாங்கு சொல்லி அழைப்பதற்கு பதிலா ஒரு நெருப்பு குண்டத்தை மூட்டி நீங்க தொழுகை பக்கம் பாருங்கன்னு அழைக்க முடியுமா? முடியாது. அங்கேயே நெருப்பு மூட்டுறீங்க, அது கூடுகிறது. ஆனால் தொழுகைக்காக அழைப்பதற்காக அது நெருப்பு மூட்டக்கூடாது. அது மஜூசிகள் நெருப்பு வணங்கிகளுடைய கலாச்சாரம் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறாங்க. இப்படியே அப்ப கண்ணியமிக்கவர்களே, நெருப்பு தேவை. ஆனால் அந்த நெருப்பு என்பது சில விஷயங்களில் தணிந்து கொள்வது நல்லது. இப்ப நெருப்பு வச்சு தண்டிக்கலாமா? நெருப்பு வச்சு தண்டிக்கவே முடியாது. நெருப்பை படைத்தவன் இறைவன். இறைவன் தான் நெருப்பை வைத்து தண்டிக்க முடியும். நாம என்ன செய்வோம்னா, சின்ன பிள்ளையில கை சூப்பிட்டு இருக்கோம், பிள்ளை கேட்காது. தாய் என்ன செய்வா அப்படின்னா கையில சூடு போட்டுருவோம். இது போடலாமானா இஸ்லாத்துல கூடவே கூடாது. நெருப்பை வைத்து தண்டிப்பதற்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் அதிகாரம். அது யாரு? அல்லாஹ்விற்கு மாத்திரம்தான் அதிகாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்திலே இருக்கின்ற பொழுது சில மனிதர்களை சில சஹாபாக்களை எறும்பு கடித்து விடுகிறது. உடனே அந்த சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, எறும்பு குத்துக்கு நெருப்பு வச்சுட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்வார்கள், எந்த உயிரினங்களையும் யாரையும் நெருப்பை வைத்து தண்டிக்க கூடாது. அப்ப நெருப்பை வைத்து தண்டிப்பதற்கு இறைவனுக்கு மாத்திரம்தான் உரிமை என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. இப்ப இந்த செவுட்டு குழு, சில பேர் என்ன செய்வாங்க, செவுட்டு குழு சாவாது நெருப்பு வச்சு கொள்றது, இது கூடுமா இஸ்லாத்துல? கூடவே கூடாது. அப்ப நெருப்பை எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர அது அல்லாததற்கு சூடு போடுவதற்கோ தண்டனை கொடுப்பதற்கோ அல்லது செவுட்டு குழுவை எரிப்பதற்கோ நெருப்பை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் கான்செப்ட். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இப்போ தீபாவளி வருகிறது, பட்டாசு கொளுத்தலாமா? வெடி போடலாமா? வெடி என்பது நெருப்பு. அப்ப அந்த நெருப்பை கேளிக்கையாக இஸ்லாமியர்கள் பயன்படுத்தலாமா? கூடவே கூடாது. இது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையவே கிடையாது. இஸ்லாமிய கலாச்சாரம் ஊடுருவதை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற கலாச்சார ஊடுருவலை இஸ்லாத்தின் பக்கம் நுழைவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அப்ப சில பேர் பார்க்கறா, சின்ன குழந்தை தானே, வெடி கேட்குது, அழுகுது, அப்போ மத்தாப்பு கொளுத்தலாம், அப்ப சக்கர வெடியை வைக்கலாம். இது இஸ்லாத்துல கூடாது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு பண்டிகை உண்டு, ஒரு கலாச்சாரம் உண்டு. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் கொண்டாடுவார்கள், ஆனால் நாம் அதை கொண்டாடக்கூடாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்ற பொழுது வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர, அந்த உண்மையான மூமின்கள் யார் என்று சொன்னால் ஜூர், அதற்கு என்ன பல அர்த்தங்கள் இருக்கிறது. பொய் சத்தியம் இருக்கிறது, பாவம் இருக்குது,
இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? பிற மதத்தினுடைய பண்டிகைகள். அப்ப பிற மத பண்டிகைகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள். உண்மையான மூமின்களுடைய தன்மை என்னன்னா, பிற மத பண்டிகைகளில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப வெடி வைப்பது, பட்டாசு கொளுத்துவது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. அது துட்டு மீன்மறைமாகுது, காலம் மீன்மறைமாகுது, தண்ணீர் மாசுபடுகிறது, காற்று மாசுபடுகிறது, மண்ணு மாசுபடுகிறது, நோயாளிகளுக்கு சிரமமாக இருக்கிறது, சிறு சிறு பறவை இனங்கள் சாவுகின்றன, அந்த ஒளி மாசுபடுகிறது, பல மாசுகள் இருக்கிறது. எனவே தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குது அப்படின்னா, காலையில் 6 to 7, இரவுல 7 to 8 மணிக்கு. இதன் மூலமாக பல மாசுகள் இருக்கிறது. அப்ப இஸ்லாமிய குழந்தைகள், நாம பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு வடிவாங்கி கொடுக்கிறது கூடாது, பாவம். அது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. அப்படி செஞ்சா அது இணை வைப்புக்கு நிகரான ஒரு பாவமாக ஆகிவிடும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாக்க சொல்லியிருக்கிறான். அது உலகத்தின் நெருப்பாக இருந்தாலும் சரி, மறுமை நெருப்பாக இருந்தாலும் சரி, அது பட்டாசாக இருந்தாலும் சரி, அது வெடியாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் நாம கேட்க சொல்லியிருக்கிறான். எனவே இது போன்ற அந்த கேளிக்கை விளையாட்டுகளில் இருந்து இந்த சமுதாயத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.